ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிறப்பான சம்பவம் நடந்தது. அது என்னன்னு கேட்குறீங்களா? அது இதுதான். இன்றைக்கி ஒரு குறுகலான தெருவில் டிராஃபிக்கில் நிற்கும்போது ஒரு ஆட்டோக்கார் போகவே முடியாதுன்ற இடத்துல ஆட்டோவை நுழைச்சி எங்களுடைய கார் கண்ணாடியை உடச்சிட்டாரு. எங்களால் கார் கதவை திறந்தும் அவர்கிட்ட பேச முடியாது. நான் அவ்வளோ டிராஃபிக், பின்னாடி முன்னாடி எல்லா இடமும் டிராஃபிக், கார் கதவு கூட திறக்க முடியாது. ஸோ விண்டோவை திறந்துட்டு ஏன்னா இப்படி வரவே முடியாத இடத்துல வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பண்ணிட்டார்னா, நாங்கள் எங்கே அவர்கிட்ட காசு கேட்டுற போகிறோமோன்னு பக்கத்தில் இருக்கிற சந்துக்குள்ளார ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டார். அவரோட அந்த 10 நிமிஷத்தில் அவசரத்துக்காக நாங்கள் கொடுத்த விலை என்னென்னா 1500 ஆச்சு. இந்த விண்டோவை நாங்கள் கம்பெனியில் கால் பண்ணி இந்த மாதிரி கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னு சொன்னோன்னே அவங்கள்ட்ட அவைலபிளாக நல்ல விலை இருந்ததுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு பெயிண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 நாள் ஆகும்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த கம்பெனியில் அந்த எங்களோட மாடலுக்கான கண்ணாடி இல்லைன்னா 2 to 3 days ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆர்டர் பண்ணி வர வச்சு அதுக்கு பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு. அதுக்கேற்ற பணமே கொடுக்க ரெடியாக இருந்தால் கூட எங்களோட ரெகுலர் லைஃப் ஒரு 2 to 3 days அஃபெக்ட் ஆகும். ஒரு நாள் ஃபுல்லாகவே இதோட மனப்பதட்டம் இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு இன்னொரு இன்சிடென்ட்டும் ஞாபகம் வந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது எங்களை கிராஸ் பண்ணி ஒரு 2 பசங்க பைக்கில் எங்களை கிராஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனாங்க. கொஞ்சம் தூரம் கழித்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அவங்க கீழே விழுந்து கிடந்தாங்க. அவங்கள கிராஸ் பண்ணி போகும்போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு வாங்கன்னு சொன்னோன்னே அவங்க வீட்டில் உள்ளவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். சம்மந்தப்பட்டவங்களை நேரில் பார்க்குற வரைக்கும் மற்றவங்க என்ன தான் ஃபோனில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலுமே சம்மந்தப்பட்டவங்களை நேரில் பார்க்குற வரைக்கும் மனசு அடையிற பதட்டத்துக்கு ஒரு அளவே இருக்காது. அவங்களோட ரெகுலர் லைஃப்பும் அவங்கள சுற்றி உள்ளவங்களோட ரெகுலர் லைஃப்பும் கொஞ்ச நாளைக்காவது பாதிப்பாக இருக்கும். இன்னொரு இன்சிடென்ட் கூட எனக்கு ஞாபகம் வருது. ட்ரெயின் லெவல் கிராசிங்காக ட்ரெயினுக்கு சிக்னல் போட்டதுனால லெவல் கிராசிங்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ காரு பைக்லாம் கூட வெயிட் பண்ணும். ஆனால் நடந்து போகிறவங்க கீழே குனிஞ்சு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்தை கிராஸ் பண்ணுறத ரொம்ப அதிகமாக நான் பார்த்துட்ருக்கேன். அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் என்ன ஆகிடப்போகுது? நம்மளோட ஆரோக்கியத்தையும் நம்மளோட அன்பானவங்க பதட்டப்படுறதையும் கம்பேர் பண்ணும்போது எது நஷ்டமாக இருந்தாலுமே திரும்ப சம்பாதிச்சுக்கலான்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி இன்சிடெண்ட்டை நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.